வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். யார் இப்படி துதித்தது? 13வது வசனம். அந்தச் சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி இவ்வாறு துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் அல்லது மேசியா பிறக்கப் போவது மாபெரும் நற்செய்தி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். மேய்ப்பர்களுக்கு தூதன் சொன்ன நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவ்வாறாக பரமசேனையின் திரள் தோன்றி தேவகுமாரனின் பிறப்பை புகழ்ந்து பாடின ஸ்தோத்திர பாடல்தான் முதலாவது கேரல்ஸ் அல்லது துதி பாடல் என்று சொல்லி நாம் நினைவு கூறலாம். சரி, இங்கே ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இயேசு என்ற ஒரு சிறு குழந்தையை மக்கள் வணங்குவதற்கான காரணம் என்ன? எந்த ஒரு நாட்டிலுமே எந்த ஒரு ஊரிலுமே ஒரு குழந்தையை மக்கள் பணிந்து கொள்ள மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள். ஒரு ராஜாவிற்கு குழந்தை பிறந்திருக்குமாயின் கூட அந்த ராஜாவை ஒரு வேளை பிரியப்படுத்துவதற்காக அல்லது அந்த ராஜாவுக்கு பயந்து சிலர் அந்த குழந்தையை வணங்கக்கூடும். ஆனால் பொதுவாக குழந்தை பிறந்ததற்கான வாழ்த்துக்களைத்தான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். இங்கே பிறந்திருப்பது ஒரு சாதாரண குடும்பத்தின் குழந்தை, ஒரு தச்சனுடைய குமாரன். இவரை பணிந்து கொள்ள அல்லது இவரை வணங்க, இவரது பிறப்பிலே மனமகிழ்ச்சி அடைய யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் இங்கே ஏற்படுகிற மகிழ்ச்சி எங்கே துவங்குகிறது என்று சொன்னால் பரலோகத்திலே துவங்குகிறது. இங்கே ஏழ்மையான நிலையிலே பிறந்துள்ள இந்த குழந்தை தேவ தூதர்களின் துதி பாடலால் புகழப்படுகிறது. அல்லது இக்குழந்தையின் சிறப்பு அத்தூதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அதுதான் ஏன். மாம்சத்திலே வெளிப்பட்ட இக்குழந்தை மேசியாவே. மாம்சத்திலே வெளிப்பட்ட இந்த குழந்தை கர்த்தரே, உலகத் தோற்றத்திற்கு முன்னே இருந்து இருப்பவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே அதிகாரம் 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உயிர்கள் அனைத்தையும், ஏன் மனுக்குலத்தையும் கூட படைத்தவர் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே. அனைத்தும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. இந்த கர்த்தரை அனுதினமும் தரிசித்துக் கொண்டிருந்தவர்கள்தான் இந்த தூதர்கள். அவரை எப்பொழுதும் வாழ்த்தி வணங்கி துதித்து போற்றி புகழ்ந்து வந்தவர்கள்தான் இந்த தூதர்கள். ஆனாலும் இந்த கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே குழந்தையாக உருவாகி இந்த உலகத்திலே பிறந்தபோது அவரை வாழ்த்தி துதித்து போற்றும்படிக்காக இந்த தூதர்கள் தோன்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு அதிசயமான நிகழ்வே. கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அவர் கர்த்தர், அவர் சிருஷ்டி கர்த்தா, சகலத்தையும் ஆள்பவர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், சகல அதிகாரமும் சகல ஞானமும் வல்லமையும் உடையவர். அதே நேரத்தில் அவர் கிறிஸ்து, அவர் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரது பணி அல்லது அவரது அதிகாரம் என்பது இப்பேற்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. அவர் இரட்சகர் கூட, பாவத்திலே மரித்து போயிருக்கிற மக்களை மீட்டு ரட்சிப்பவர். மனுக்குலம் மாபெரும் தேவையோடு இருக்கிறது. இந்த மாபெரும் தேவையை சந்திக்க அனுப்பப்பட்டவர் இந்த இரட்சகர். எனவேதான் லூக்கா 15:7வது வசனத்திலே நாம் இவ்வாறாக பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி, இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ரட்சிப்பு என்கிற செயலை இந்த மனுக்குலத்துக்கு அளித்த தேவனது நற்செயலை தேவதூதரும் ஆசையோடு கூட பார்த்தார்கள். அதனாலே தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள்.
பூமியிலே சமாதானம் உண்டாயிற்று. இந்த சமாதானம் போரற்ற, சண்டைகளற்ற சமாதானமான ஒரு சூழல் அல்ல. நலமாக, ஆரோக்கியமாக, செழிப்பாக, பாதுகாப்புடனே, நிம்மதியுடனும் பரிபூரணத்துடனும் பயமின்றியும் சலிப்பின்றியும் வாழ்ந்திடும் ஒரு வாழ்வு அல்லது அப்பேற்பட்ட ஒரு நிலை. இது வெளிப்படையான அல்லது புறம்பான ஒரு நிலை அன்று. உள்ளான நமது ஆவியிலே அல்லது ஆத்துமாவிலே எதிர்காலத்தை குறித்த பயமின்றி, பாவத்தின் தண்டனையை குறித்த பயமின்றி, எதிர்காலத்திலே பாதுகாப்பு இருக்கிறது என்று உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் அப்பேற்பட்ட மனிதர்கள் ஆத்தும விடுதலையை அடைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிறிஸ்மஸ் நாளிலே உண்டாக்கப்படுகிறது. என் அன்பான நண்பனே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக இந்த தேவகுமாரன் அவதரித்தார் என்கிற நற்செய்தி உன்னுடைய உள்ளத்தை பரவசப்படுத்துகிறதா? இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.